முதல்ல நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன் வந்து நாங்க கொடுக்குறோம் 10% கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா அவர் கோயில் கட்டி இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு வந்து கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன? 10.5 நாள் நாங்க தோத்தோம், 10.5 நாள் தோத்தோம், வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம். எப்படி திருமாவளவன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிற கடைசியில யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லல. திமுக அரசு விமர்சனம் செய்யும், அண்ணா திமுக அரசு விமர்சனம் செய்வோம், மத்திய அரசு விமர்சனம் செய்வோம், இனியும் செய்வோம். நாங்க கூட்டணி போயிட்டோம், நாங்க வந்து அப்படியே அமைதியா இருந்துருவோம்லாம் இல்ல. இந்த குப்பை செய்திலாம் இதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. முதல்ல நாங்கள் வேடந்தாங்கல் பறவைகள் கிடையாது, வேடந்தாங்கல் சரணாலயம். எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், உயிர் கொடுப்போம், வாழ்க்கை கொடுப்போம், எங்களுடைய உழைப்பை கொடுப்போம், அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவோம். அதனால நாங்கள் சரணாலயம். அதாவது 10.5 அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக வீட்டில் நடக்கிறத சொல்றேன். சோறு பொங்குறோம், அதை எடுத்து வெந்ததா வேகலையான்னு பெண்கள் பார்க்குறாங்க. வேகாத சோறை சரியா வேகலை, அது வெந்துடுதுன்ட்டு வடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த 10.5 கொடுக்காம ஏமாற்றலாம் என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்கள் நினைத்தார்கள், இதை கொடுக்காம ஏமாற்றலாம், ஆனால் இவங்க நம்மோட கூட்டணியில் இருப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் தெளிவாக சொன்னோம், எங்களுக்கு கூட்டணி முக்கியமல்ல, இந்த 10.5 தான் என்று சொன்ன பிறகு கடைசி நாள் அப்பதான் அரைகுறையாக அதை நிறைவேற்றினார்கள். அது நான் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன், முடிய போகுது சீக்கிரமா அதை நிறைவேற்ற. ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அமைச்சர்கள் 2 அமைச்சர்களாக என்னுடைய தோட்டத்திற்கு வந்தார்கள், போனார்கள். என்ன சொன்னார்கள்? நிறைவேற்றுவோம் 10.5 என்று சொன்னார்கள், போனார்கள். கடைசியில் எப்படியாவது அதை நிறைவேற்றக்கூடாது என்ற பிடிவாதத்திலே இருந்தார்கள். ஆனால் என்னுடைய பிடிவாதத்தினாலே அதனை எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, 10.5 தான் தேவை, நிறைவேற்ற இல்லையா, எங்களுக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, கூட்டணி முக்கியம் கிடையாது, 10.5 தான் முக்கியம் என்று சொன்ன பிறகு அந்த அஸ்திரத்தை நாங்கள் போட்ட பிறகுதான் அவர்கள் அவசர கோலத்தில் அதை செய்கிறாங்க. சொன்னீங்க 10.5 கொடுத்துருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சொன்னாங்க. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த 10.5 இருக்கிற குறைய, ஒரே ஒரு குறை, அந்த குறைய 2 வருஷமா அவங்க நீக்கிருக்கலாம்ல. திமுக எவ்வளவு, நான் போய் நேராக பார்த்தேன், 10 முறை ஃபோனில் பேசினேன். தம்பி, இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க, நீங்கள் தான் செய்யணும். சரிங்க ஐயா, சரிங்க. கடிதம் 10 கடிதம் எழுதினேன். அவர் பல முறை போய் நேராக பார்த்தார், கடிதங்கள் கொடுத்தார், அன்புமணி எல்லாம் பண்ணோம். ஆனால் 2 வருஷமாக அந்த கோரிக்கை குப்பையில் கிடக்கு. குப்பைகளை தூக்கி போடுறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் சொல்றோம், எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். கடைகோடி மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். அவர்களும் படிக்கணும், அவர்களும் வேலைக்கு போகணும், அவர்களும் வாழணும், 3 வேளை நல்லா சாப்பிடணும்.
எந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் 370 ஜாதிகள் இருக்கு. 370. இது மத்திய அரசு எடுத்த புள்ளி விவரம் ஒரு 1985. அவ்வளவு ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், படிக்க வேண்டும், எல்லாரும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். சமூக நீதி அற்ற, சமூக நீதி இல்லாத, சமநிலை இல்லாத சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை சரி செய்யணுன்றது தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை. இந்த கொள்கையை நீங்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் 10.5 விழுக்காடு எழுதி கொடுத்தோம், அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று. 2019 அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம். நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள். அதன் பிறகு இந்த 2 ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை மருத்துவரை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். நானும் நேரடியாக பார்த்தேன். போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் நடத்தணும். ஆனா எவ்வளவு நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஊடக சந்திப்புன்னு சொல்ற, பிரஸ் மீட் சொல்ற, 4 மணிக்கு 1 மணிக்கு நிறைவேற்றுறாங்க. அது உள்ள நடந்ததெல்லாம் என்னால வெளியில சொல்ல முடியல. ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உங்க மனசுல இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. நாங்க ஒரு 2 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோமே. அப்போ நீங்க இதை வச்சுதான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம், இவ்வளவுதான் கொடுப்போம், இப்படி எல்லாம் சொல்லி சீட்டுக்கு இவ்வளவுதான் நான் இது பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது. 1. 2வது, அந்த அவசரமா கொடுத்து அதுல ஆணையம், தணிக்காச்சலம் ஆணையத்துல ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும். ஆனா தணிக்காச்சலம் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, அவர் தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது. அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும். அது பேக்வர்ட் கிளாஸ் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு, பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் அவ்வளோ பிழைகள், அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும். அதுல நாங்க கேட்டது 15-16 விழுக்காடு கேட்டோம், அவங்க கொடுத்தது 10 கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல, மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்படி அந்த நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறோம் நம்ம. சரி, அது 10 கொடுத்தாங்க. சரி, அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. 10 ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்? அவரு கொடுத்தன்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம்னு சொல்றாரு, அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, அதை மீண்டும் அரசு கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா? இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க, ஏன் அவங்க வச்சியாவது பேசலாமே? ஏன் பேசல? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. இன்னைக்கு பேசுறது தைரியம் இருக்கா அவருக்கு? இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கா அவருக்கு? வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன? 10.5 நாள் நாங்க தோத்தோம், 10.5 நாள் தோத்தோம், வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம். எப்படி கொடுத்ததுனாலதான் நீங்க 66 சீட் ஜெயிச்சீங்க. 66 36 எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா 36 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. நாங்க 5 சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க வெற்றி பெற்றோம், அதுவும் அவங்களோட ஆதரவாளர் வெற்றி பெற்றோம். ஆனா நாங்க 15 ஜெயிச்சிருக்கணும், ஒரு 5 தான் ஜெயிச்சிருக்கிறோம். கன்வெர்டிபிலிட்டி வரல. அதெல்லாம் I don't want to micro analysis, we will discuss later. ஏன்னா இது பிரஸ் மீட், இது மைக்ரோ அனாலிசிஸ்னா அது நிறைய இருக்குதா இல்ல, எந்த தொகுதியில் வரல கன்வெர்டிபிலிட்டி வரல. அதுல அடுத்தது கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார்.
ஒரு முறை, 2 முறை, 4 முறை, 5 முறை, எத்தனை முறை கேட்டுட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள், எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நானு முடிவு எடுத்துட்டோம். அதான் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். எதுக்கு எடுத்தோம் நிலைப்பாடுன்னா, நான் சொன்ன காரணத்தான் எடுத்திருக்கோம். 2 பேரும் மாறி 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 ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆட்சின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தொடக்கத்துல அவங்களுடைய தலைவர்கள் அண்ணா அவர்களோ அவங்களுடைய நல்ல எண்ணத்தால தான் வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க. ஆனா அவருடைய கொள்கையில மதுவிலக்கு கொள்கையா இருந்தாலும் சரி, சமூக நீதி கொள்கையா இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கை இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் கொள்கை இருந்தாலும், கல்வி கொள்கை இருந்தாலும் சரி, சுகாதார எந்த கொள்கையிலையும் உங்களுக்கு கொள்கை கிடையாது. இப்ப நடக்கிறது என்ன? ஆட்சி கிடையாது, வணிகம், வியாபாரம். இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு 2-3 அமைச்சர்கள் பரவாயில்ல. பெரும்பான்மை அமைச்சர்கள் என்ன வணிகர்களாக, வியாபாரிகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுக்குற, என்ன கமிஷன் கொடுக்குற, என்ன பண்ற, எப்படி இவ்வளவு வருதா? இதுதான் நடக்குது. வெறுப்புல, மக்களும் வெறுப்புல இருக்காங்க, நாங்களும் வெறுப்புல இருக்கிறோம். ஐயா சொன்னார்ல, 2 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த 10.5 விழுக்காடு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? உச்சநீதிமன்றம் சொல்லி தீர்ப்பு சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தடை கிடையாது. கொடுப்பதற்கு முன்பு அதை நியாயப்படுத்துங்கள், தரவுகளை வைத்து நியாயப்படுத்துங்கள். தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணா 1 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ணலாம். ஆனா வேண்டும் என்று 2 ஆண்டு காலம் அதை தள்ளி போட்டு 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 மனசு கிடையாது. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லல, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் எங்களுடைய ஐயா 44 ஆண்டு காலம் வலியுறுத்தி வரார். இது சம்பந்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த 10.5 இது சம்பந்தமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டைக்கு சென்று பார்த்து 35 நிமிடம் பல அமைச்சர்கள், தலைமை நிலை செயலாளர் உட்பட பல செயலாளர்கள் எல்லோரும் இருந்தார்கள். 35 நிமிடம் அவர்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிற மாதிரி வகுப்படுத்தேன். அப்படி சொல்றதுல தவறு இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் விளக்கி சொல்ல, கோபமாகவோ ஆவேசமாகவோ பேசல, சிரிச்சுட்டே பேசி 35 நிமிஷம் வகுப்பு எடுத்து 10.5க்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை. நீங்களாம் அன்னைக்கு நிருபர்கள்லாம் அன்னைக்கு இல்லை. எதுக்கு போயிட்டீங்க எல்லாம்? விஜயகாந்தனுடைய அந்த இதுக்கு போயிட்டீங்க. இப்படி ஒன்றுமே பதில் சொல்லலை. என்ன கடுமையாக விமர்சனம் பண்ணோம்? நாங்கள் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணல. அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்லை. என்ன எந்த கட்சியும் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம். அதாவது நாகரிகமாக இருக்கணும் நாங்கள் பேசுறது, அது நளினமாகவும் இருக்கும். அதனால் அநாகரிகமாகவும் யாரையுமே நாங்கள் சொன்னது கிடையாது, பேசணும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல முறை பல கூட்டணியில் இருந்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் தயவால் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது. 2006 2011 எங்களுடைய ஆதரவால் மைனாரிட்டி அரசு என்று எங்களுடைய 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தார். அப்படி ஆதரவு கொடுத்தும் தேர்தல் அவருடன் கூட்டணி சென்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் அதிகமாக செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நல்ல விதத்திற்கு, தமிழ்நாடு நலனுக்கு. அதை கலைஞர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு தைலாபுரத்திலிருந்து தைலம், தலைவலிக்கு தைலாபுரத்திலிருந்து தைலம் அவர் எடுத்து வருகிறார்கள்.
பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் கொண்டு வருகிறார் என்ற நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கின்றார்கள். ஏதாவது தமிழ் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம். ஆனா இவங்க திமுக எங்கும் தமிழ், எதிலையும் தமிழ், தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வந்தாங்க. மறந்துட்டாங்க. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் விமர்சனம். நாங்க கடந்த காலத்துல மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம், செய்யவில்லைன்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டு நலன் கருதி மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா, நீட் பிரச்சனை சம்பந்தமா உள்ள நம்மளுடைய பல பிரச்சனை சம்பந்தமா விமர்சனம் செஞ்சிருக்கிறோம். யாரு பார்த்தாலும் நாங்க நாகரிகமா தான் செய்வோம். நீங்க சொல்ற மாதிரி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு அது வேற இருக்கு. திமுக அரசு விமர்சனம் செய்யும், அண்ணா திமுக அரசு விமர்சனம் செய்வோம், மத்திய அரசு விமர்சனம் செய்வோம், இனியும் செய்வோம். நாங்க கூட்டணி போயிட்டோம், நாங்க அப்படியே அமைதியா இருந்துள்ளோம்லாம் இல்ல. நிச்சயமா நாங்க செய்வோம். எங்களுக்கு எதிர்மறையா இருந்தாலும் சரி, எங்கள் கொள்கைகளுக்கு எதிர்மறையா இருந்தாலும் உறுதியாக விமர்சனம் மட்டும் கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி அவர்கள் நேரடியாக சொல்லுவார். அந்த தகுதியும் அந்த தைரியமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணியே போக முடியாது. இல்ல அதான் சொல்றேன், இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணியே போக முடியாது. நீங்க சொல்ற கருத்து வச்சுக்கிட்டா இந்தியாவில் எந்த கட்சியும் கூட்டணி போக முடியாது. இப்ப நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கீங்களா? ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னால சீனியர் நிருபர்கள் இங்க இல்லை, அவங்களுக்கு என்ன சொன்னா, ஒரு தேர்தல் வருது, எல்லாரும் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நில்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதான் அவர் சொல்றாரு. நாங்க தயாரா இருக்கிறோம். இவங்க தயாரா இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் கூட்டணியே வேண்டாம், எல்லா கட்சியும் தனித்தனியா நின்றுடும். அது நாங்க ரெடி. இந்த சேலஞ்சுக்கு நாங்க ரெடி. வேற 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 யார், ஒரு நிமிஷம் முடிச்சிடு. வேற யாரும் கூட்டணி எந்த கட்சியும் போக வேண்டாம். அவங்கவுங்க கொள்கை பிடிப்பு இருக்கட்டும், மக்கள் முடிவு செய்வாங்க. அப்படி எந்த கட்சியும் தயாரா இருக்காங்களா? இன்னொன்னு அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கூட்டம் போட்டு எல்லா கட்சிகளும் கூட்டம் போட்டு ஒரு கையெழுத்து போடுவோம், தனித்தனியாக நாம் நிற்போம் தேர்தலில். அப்படி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம், ஒரு வித்தியாசமான ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பல வருடங்களுக்கு முன்னாலே. இப்போ ஏன் இந்த கேள்விகள் எங்ககிட்ட கேட்கறீங்கன்னா, உங்களுடைய ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மேல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமா கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஆதங்கத்தினால்தான் இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்கறீங்க. மற்ற கட்சிகிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மற்ற கட்சிகள்லாம் கொள்கை பிடிப்பு அதெல்லாம் கிடையாது. இந்த தோல்ல ஒரு துண்டு, இந்த தோல்ல துண்டு மாத்தி போயிட்டு இருக்க கட்சிகள் எல்லாம். ஆனா நாங்க மட்டும்தான் எங்களுடைய கொள்கை பிடிப்பு, எங்க நிலைப்பாட்டை நாங்க தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காக நான் மாற்றிக்கொள்ள மாட்டோம். அது மது ஒழிப்பு கொள்கையா இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை கொள்கையா இருந்தாலும் சரி, புகையிலை கொள்கையா இருந்தாலும் சரி, நீட்டு கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த கொள்கை இருந்தாலும். அதனாலதான் நீங்க இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படிதானே? பாருங்க, இந்த 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 குப்பை செய்தியெல்லாம் இதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. அவர் எதாவது குப்பை செய்தி சொல்லட்டும். இந்த தரம் தாழ்ந்த குப்பை செய்திகளுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பதில் சொல்ல தேவை கிடையாது. அதனால இவங்க எது சொன்னாங்க, அது அப்படி சொன்னாங்க, அது நீங்க தான் சொல்றீங்க. நானு இந்தியாவில அதிகமா தமிழ்நாட்டு ஊடகம் தான் சிறந்த ஊடகம்னு நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஆனா கடந்த ஒரு மாதத்துல நான் பார்த்தேன், எங்களை பத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லலாம், அவங்க கூட்டணி நண்பர் இருக்கிறாங்க, சொல்லட்டும். இப்போ நான் எல்லாம் சொல்ல, ஒரு சில நண்பர்கள், அது கலைஞர் என்ன சொல்லுவாரு தெரியுமா, நாகரிகமா இருக்கணும், நளினமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எதை சொன்னாலும் நாகரிகமா சொல்லணும், நளினமா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க அதுதான் செய்துட்டு இருக்கோம். ஒரு முறை மறுத்தேன், 2 முறை மறுத்தேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்க பொய் செய்தி போறப்ப என்னால மறுக்க முடியாது.
ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது செய்தி, எங்கேயாவது ஒரு பொய் செய்தி, அது பார்த்தாங்க, இங்க பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, அது பேசுனாங்க, இப்படி டேபிள் கடியில் குடிச்சு பேசுனாங்க. ஒரு கூட்டணின்னு சொன்னா, ஒரு தேர்தல்னு சொன்னா, பல பேர் வாங்க எங்க கூட சேருங்க, எங்க கூட சேருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை உள்ள கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சி, பலம் வாய்ந்த கட்சி என்பதனாலே எங்களை அணுகிறார்கள், பேசுகிறார்கள். அதில் என்ன தவறு? நாங்க கடைசியா அதிமுக கூட நாடாளுமன்ற உறுப்பினரா ஆனது 1998 தான், 26 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு 2014 இவங்க 2 பேரும் இல்லாம தான் வெற்றி பெற்றோம். சோ இப்ப இருக்கிற கன்வெர்டபிலிட்டி வேற. 2009 அதிமுக கூட போட்டியிட்டோம், அவங்க 12 ஜெயிச்சாங்க, நாங்க 0. 2019 போட்டியிட்டோம், 0. 21 எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஐயா சொன்னார்ல, 44 ஆண்டு கால உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இடஒதுக்கீடு தியாகிகள் 100-200 பேருக்கு மேல உயிர் நீத்திருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என எங்களுடைய காம்ப்ரமைஸ் பண்ணோம். எங்களுடைய தேர்தலை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம். ஏன்? இடஒதுக்கீடுக்காக, சமூக நீதிக்காக. இப்ப நான் கேட்கிறேன், யாராவது இந்தியாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, இந்தியாவில் எந்த கட்சியும் சரி, இடஒதுக்கீட்டை தானாக முன் வந்து யாராவது கொடுத்திருக்கிறாங்களா? ஐயோ இந்த சமுதாயம் பாவம் பின்தங்கி இருக்குது, கூலி வேலை செய்யறாங்க, மோசமா இருக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வரணும்னு யாராவது தானா முன் வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்களா? இல்ல. போராட்டம் பண்ணி உயிர் இழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே, போராட்டம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன் வந்து நாங்க கொடுக்கிறோம் 10% கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா, அவர் கோயில் கட்டி கொடுக்கும். போராட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கு போயிட்டு எல்லாமே நீ இவ்வளவு சீட்டு இப்படி வா இங்க இது என்னமோ சொல்லிட்டு அதன் பிறகு, அதனால இது உள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடல, யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல, யாருமே கோரிக்கை கூட வைக்கல. எந்த இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் போராட்டம் பண்ணல யாருமே. எந்த வருஷத்துல பறக்கிற நீ? யாருமே போராட்டம் பண்ணல. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் SC STக்கு யூஜியும் அடுத்த நாள் பிஜியும் இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுக்கு யாரும் ஒரு நபரோட போராடல, ஒரு நபர் ஆர்ப்பாட்டம் பண்ணல, கோரிக்கை எதுவும் வைக்கல. நாங்க தான் கொடுத்தோம். ஏன்னா சமூக நீதி எங்க ரத்தத்தில் இருக்கு, எங்க உணர்வுல இருக்கு. எங்க கொள்கை மட்டும் இல்ல, எங்க சித்தாந்தம் மட்டும் இல்ல, எங்களுக்குள்ள ஊறி இருக்கு. அதனால எங்களோட எந்த சமரசமும் சமூக நீதிக்காக எந்த கூட்டணி செஞ்சாலும் நாங்க அதை சமரசம் ஆக மாட்டோம். அடுத்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு முன்கூட்டியே என்ன சொல்ல முடியும்? நாங்க இவங்க கூட இல்ல, அப்படி இல்லை, இப்படிலாம் நாங்க எங்களுக்கு ஒரு மாற்று வேணும். மக்கள் மனதில் ஆழமாக ஒரு ஏக்கம் இருக்கிறது. இந்த 2 பேரும் போதும், வாய்ப்பு கொடுத்தாச்சு, they have outlived their utility, இவங்களால மக்களுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது. அதனால இவங்க 2 பேரும் போதும், அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நிலைப்பாட்டை உங்களிடம் நான் தெரிவிக்கிறேன். இப்போ ஒரு உதாரணம்,
காங்கிரஸ் ஆட்சியில தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏன் திமுக அவங்க கூட கூட்டணி போனோம்? கேட்கிறேன். நீட் தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஏன் திமுக அவங்க கூட கூட்டணிக்கு போனோம்? கேளுங்க இந்த கேள்வியில் அவங்க கிட்ட, வராது பதில். அதனால எங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா ஒவ்வொரு கடந்த காலங்கள் எங்களுடைய இஷ்யூஸ் எடுத்துட்டு தான் நாங்க போறோம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.